சிவராத்திரி விழால ஒன்னா கலந்து கொண்டார்கள் அப்படின்றதுனாலேயே அது கூட்டணி அப்படின்லாம் சொல்ல முடியாது. பாருங்க, கூட்டணி மட்டும் கிடையாது, சீட்டு மட்டும் கிடையாது, ஆட்சியில் பங்குன்ற கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அந்த என்டிஏ கூட்டணியிலேயே பாத்தீங்கன்னா பாஜகவை விட மேஜர் பார்ட்னரா அன்னைக்கு தேமுதிக தான் இருந்தது. என்ன ஒரு 45 சீட்டு கொடுப்பாங்களா தேமுதிகவுக்கு? சார் 45 சார்? காங்கிரஸ் காலில் விழுந்த கூட 20 கொடுக்கறதே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் 45 சொல்றீங்க? கொடுக்க மாட்டாங்களா? என்னையா இது? விசிகாக்கே 6 கொடுக்குறாங்க. இவங்க விசிகாவோட பெரிய கட்சியா இருந்தவர்கள் தேமுதிக, அவங்களுக்கு 5. காங்கிரஸ் எங்க போயிருமோன்னு பயம். இதுதான் வெற்றி கூட்டணி, எல்லா கட்சிகளும் எங்கள் பக்கம் வருகின்றன அப்படின்னு காமிக்கிறோம்னா இன்னைக்கு மிச்சம் இருக்க ஒரே கட்சி தேமுதிக தான். அப்படியே விளம்பரமா அள்ளி தெளிச்சு நிற்கிறாங்களே தமிழ்நாடு அரசாங்கத்துல. இதுக்கும் மேல தேமுதிக வந்துதான் உங்க ஆட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா 24 அதிமுக பக்கம் விழுந்தது, 21 அமமுக பக்கம் விழுந்தது, இப்ப திமுக பக்கத்துல 26 விழுந்திருக்குது. என்னவோ அப்படியே அங்க ஒரு 1000 நிர்வாகிகள் இருக்கா மாதிரி, அதுல 1000 பேர் ஒரு 343 வித்தியாசமான கருத்தை சொல்ற மாதிரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வேலையை மட்டும் செய்யுங்க. மாவட்ட நிர்வாகிகள் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னதையே இவங்க ஃபாலோ பண்ணல. திமுகவை பத்தி கேப்டனை விடுங்க, இவங்க காலகட்டத்திலேயே எவ்வளவுலாம் பேசியிருக்காங்க அப்படின்றத இப்ப எல்லாரும் தேடி எடுத்து சோசியல் மீடியால சுத்த விட்டுனுக்குறாங்க. பாலிடிக்ஸ் அப்படின்றது டைனமிக். போன தடவை நான் 1000 ஓட்டுல தோத்தேன் அப்படின்றதுக்காக இந்த தடவையும் 1000 ஓட்டுல தோக்கணும்னு அவசியம் கிடையாது. 1,00,000 ஓட்டுல கூட தோக்கலாம். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் ஞானி, அரசியல் சக்கரவர்த்தி, 2026 என்ன நடக்க போகுதுங்கிறத புட்டு வைக்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஜாம்பவான் அருண் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். என்ன சார் இப்படி திடீர்னு கூட்டணி? நீங்க சொன்ன மாதிரி நெக் ஆஃப் த மூமெண்ட் என்ன வேணா நடக்கும் ஜாண்டி அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி நெக் ஆஃப் த மூமெண்ட்டுக்கு முன்னாடியே இப்போ தேமுதிக திமுகவோட போய் ஜாயின் ஆயிடுச்சு. சார் ஒரு 2 டேஸ் முன்னாடி நம்மளால் பார்க்க முடிஞ்சது, அதாவது ஈஷா யோகா மையத்தில் நவராத்திரிங்கும் போது எஸ்பி வேலுமணி அவர்கள், ராஜ்நாத் சிங் அவர்கள், ஏன் நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எல்லாருமே கூட இருக்கும்போது நாங்கள் நினச்சோம் சரி பிஜேபியோட அலையன்ஸ் போயிடுவாங்க, என்டிஏ கூட்டணி வந்துருவாங்க அப்படின்ட்டு. திடீர்னு இன்னைக்கு என்ன சார் காலையில் அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாங்க, ஏன் இப்படி? முதல்ல அது நவராத்திரி இல்லை தம்பி, சிவராத்திரி. விடுங்க சார், நைட் தூங்கக்கூடாது. இங்கே கூட டெஸ்ட் வைக்கிறீங்க பார்த்தீங்களா நீங்கள்? இருக்கட்டும். அதாவது சிவராத்திரி விழால ஒன்னா கலந்து கொண்டார்கள் அப்படின்றதுனாலேயே அது கூட்டணி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரே நேரத்தில் திமுக அதிமுக 2 பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு அது தேமுதிகவுக்கு மட்டும்தான் இருக்குது. உலகத்திலேயே வேற எந்த கட்சிக்குமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது நாளை நமதே அப்படின்லாம் கூட ஏதோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டிருக்காராம் கேப்டன் மகன் அவர்கள். எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது விக்ரம்? நம்மாத்திலேயே தங்கிக்கலாம்னு சொல்லியிருப்பாளே, சொன்னாங்களே. இந்த டிஃபன்லாம் நம்மாத்திலேயே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லியிருப்பாளே, சொன்னாங்களே. எனக்கும் சொன்னாங்களே. அது மாதிரி 2024 அதிமுகல தேமுதிக போய் சேர்ந்தாங்களா? அப்ப என்ன சொன்னாங்க? இதுதான் வெற்றி கூட்டணி அப்படின்னு சொன்னாங்களா? நாங்க தான் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க போறோம் இல்ல, நாங்க தான் எல்லாத்தையும் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்களா? சரி, அப்படியே இன்னும் ஒரு 3 வருஷம் முன்னாடி போங்க, 2021 அமமுக அவங்களோட போய் சேர்ந்தாங்களா? அவர் வேற நிறைய சீட்டு அள்ளி கொடுத்தாரா? நாங்க தான் வெற்றி கூட்டணின்னு சொன்னாங்களா? அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க, 2016க்கு போங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அண்ணன் திருமா இருந்தாரு, வைகோ இருந்தாரு, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஒரு குரூப்பி, நம்ம செல்ஃபின்னு சொல்றோம்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்தாங்க. எல்லாரும் ஒன்னா தான் போவாங்க, நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாங்களா? அதே மாதிரிதான் இப்ப 2026லயும் சொல்லிக்கிறாங்க, நாங்கள் இருக்கும் கூட்டணி தான் வெற்றி கூட்டணி, நாங்கள் இருக்கும் பக்கம் தான் ஆட்சி அமைக்க போகின்றது. அதாவது இது பாருங்க, கூட்டணி மட்டும் கிடையாது, சீட்டு மட்டும் கிடையாது, ஆட்சியில் பங்குன்ற கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இப்படி எல்லாம் பேசுகிறாங்க. 16லயும் இப்படித்தானே பேசினாங்க. இதுதான் வரலாறு முக்கியம் அமைச்சர் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தா நீ இந்த மாதிரி ஒரு இடக்கு மடக்கா கேள்வி கேட்க மாட்டல்ல. இப்போ உனக்கே அப்பா கரெக்டு தான்பா, நல்ல காலம் இவங்க என்டிஏல சேர்ந்துல்ல அப்படின்னு இப்ப இந்த வீடியோ பார்த்த பிறகு அதிமுக பாஜகவில் இருக்கவங்க எல்லாம் போடுறா வெடியா அப்படின்னு ஆட போறாங்க பாரு. கரெக்ட் சார், நல்ல சிக்னலை காட்டிவிட்டீங்க, பரவாயில்ல சார். இருந்தாலுமே அவங்க திமுக கூட்டணி போகிறதுக்கு காரணம் என்ன சார்? ஆக்சுவலாக அதிமுகவோட போகலாமா, திமுகவோட போகலாமா,
இருக்கக்கூடிய மிச்சம் மீதி ஒரே ஒரு கட்சி தேமுதிக தான் இருந்தது. பட் சடனா திமுக போறதுக்கு காரணம் என்ன? அதிமுக அவங்க கேட்ட சீட்டு கொடுக்கலையா என்ன? அதாவது நீங்க 21 எடுத்துக்கங்க. அதுல வந்து திமுக பக்கமும் போல, அதிமுக பக்கமும் போல, அமமுக பக்கம் தான் போறாங்க. அதுக்கு காரணம் என்ன? டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக கட்சி அந்த கொள்கை தான் எங்களுக்கு பிடிச்சிக்குது அப்படின்னு அர்த்தமா? யாரும் சேர்க்கல. அதனால இவங்க வேற வழி இல்லாம, அதுவும் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு 2016ல அவங்க தான் வந்து கூட்டணிக்கு தலைமை கட்சியாக இருந்தார்கள். 2014ல அந்த என்டிஏ கூட்டணியிலேயே பார்த்தீங்கன்னா வந்து பாஜகவை விட மேஜர் பார்ட்னரா அன்னைக்கு தேமுதிக தான் இருந்தது. அப்படியே பாருங்களேன், அந்த சேல்ஸ் கிராஃப்ன்றது கம்பெனியில் இப்படி மேலே போய்கினே இருக்கணும் ஒவ்வொரு வருஷமும். ஆனால் தேமுதிகவோடது இப்படி கீழே இறங்கினே வருது. பார்த்தீங்களா நீங்கள்? அந்த மாதிரி தான் 14ல் வந்து அப்படியேப்பட்ட ஒரு கூட்டணி வச்சாங்க. 16ல் அதுக்கப்புறம் வந்து 19, 21, 24 அப்படின்னு குறைஞ்சிக்கினே வருது. இப்போ விக்ரம் என்ன ஒரு 45 சீட்டு கொடுப்பாங்களா தேமுதிகவுக்கு? சார் 45 சார்? காங்கிரஸ் காலில் விழுந்த கூட 20 கொடுக்கறதே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் 45 சொல்றீங்க? கொடுக்க மாட்டாங்களா? 45 பாதிக்குள்ளே இல்லை சார், 10 இல்லை 5. 5? ஓ, என்னையா இது? விசிகாக்கே வந்து 6 கொடுக்குறாங்க. இவங்க விசிகாவோட பெரிய கட்சியா இருந்தவர்கள் தேமுதிக, அவங்களுக்கு 5? இப்ப புரியுதுங்களா? அது எப்படி தேஞ்சு கட்டெரும்பாயி சிட்டெரும்பாயி இப்ப ஒண்ணு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு. சோ இது வந்து தேமுதிக அங்க போய் சேர்ந்ததுன்னு இல்ல, போன தடவை 24ல அதிமுகவுக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு திமுகவுக்கு. காங்கிரஸ் எங்க போயிருமோன்னு பயம். அதனால பாத்தீங்களா, அப்படியே இதுதான் வெற்றி கூட்டணி, எல்லா கட்சிகளும் எங்கள் பக்கம் வருகின்றன அப்படின்னு காமிக்கிறோம்னா இன்னைக்கு மிச்சம் இருக்க ஒரே கட்சி தேமுதிக தான். ஏன்னா மன்சூர் அலிகான் இன்னும் கட்சி பேரை ரெஜிஸ்டர் பண்ணல, அதனால அந்த கட்சியெல்லாம் சேர்த்துக்க முடியாது. தேமுதிகவை சேர்த்துக்கின்னு தான் ஜெயிக்கணும்ன்ற அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சி இருந்ததா? எங்க கூட்டணி உறுதியாக இருக்கின்றது, பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கின்றது, எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்கின்ற ஒரு ஆட்சி, சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட ஆட்சி அப்படின்னு அவங்க தான் அப்படியே விளம்பரமா அள்ளி தெளிச்சுக்கிறாங்களே தமிழ்நாடு அரசாங்கத்துல. இதுக்கும் மேல தேமுதிக வந்துதான் உங்க ஆட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா விளம்பரங்கள் பொய்யா இல்ல தேமுதிகவை சேர்த்துக்கினது பொய்யா? இதுல எது பொய்ன்னு யாராவது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா. அதான் சொல்ல வேண்டியதான். கேள்வி கேட்கறது எவ்வளவு சுலபம் தெரியுமா, யோசிச்சு பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி. கரெக்ட், இதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸ் போயிட்டா என்ன பண்றதுன்றதுக்காக இவங்க இங்க சேர்த்து நிற்கிறாங்க. சோ அதிமுக 24ல இருந்த டெஸ்பரேஷன் இன்னைக்கு 26ல திமுகவுக்கு இருக்கின்றது. இது நல்லாவே தெரியுது, பயம் தெரியுது. ஐயோ ஆமா, அவருக்கு இப்ப எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க சார்? அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பிரஸ் மீட் காலில் கொடுக்கும்போது வந்து சொல்றாங்க 2016லேயே கலைஞர் சொன்னார் பழம் நழுவி பாலில் விழுக போகுது அப்படின்ட்டு. அது 2026ல் விழுந்திருக்கு அப்படின்ட்டு. என்ன விஷயம் சார் அது? அது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் எடிட்டர்கிட்ட சொன்னீங்கன்னா இந்த ஸ்லோ மோஷன் அப்படின்னு பயங்கர ஸ்லோவாக போட்டு சொல்லுங்களேன். அப்போ என்ன ஆகும்? இந்த கேள்விக்கு நான் ஒரு நிமிஷத்தில் பதில் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அல்ட்ரா ஸ்லோ மோஷன் இன்னும் ஏதாவது ஏஐலாம் போட்டாருன்னா இந்த ஒரு நிமிஷம் பதில் அப்படியே ஒரு வருஷமாக இழுக்கலாம். அந்த மாதிரி ஸ்லோ மோஷன்ல வந்து அந்த பழம் நழுவி கொண்டிருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். 10 வருஷம் கழிச்சு இப்பதான் ஊந்துக்குது போல இருக்குது. சரி, என்ன பிரயோஜனம்? 24ல அதிமுக பக்கம் ஊழ்ந்தது, 21ல அமமுக பக்கம் ஊழ்ந்தது, இப்ப திமுக பக்கத்துல 26ல ஊழ்ந்துருக்குது. இந்த மூணும் என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த ரெண்டு, அந்த ரெண்டுத்துலயும் 21, 24, 16 சேர்த்துக்காங்க. என்ன நடந்தது அப்படின்ற முடிவை பார்த்தாலே வந்து திமுகல பல பேர் வந்து ஐயையோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, லெக் தாதாவா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, அவர் போனா அவ்வளவுதான் அப்படின்னு. அந்த மாதிரி ராசி ஆயிடக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு திமுக நண்பர்கள் பல பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விக்ரம். சார் அதே மாதிரி இப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு மீட்டிங்கை போட்டு மாவட்ட செயலர் எல்லாத்தையும் பேசி ஓகேங்களா, ஒரு மணி தான் நாங்கள் கரெக்டாக முடிவெடுத்துருக்கோம் திமுக கூட்டணி போகலாம் அப்படின்ட்டு. அப்போ மாவட்ட செயலர் எல்லாருமே வந்து திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சாங்களா என்ன? ஏங்க இதெல்லாம் நீங்க போய் கேட்டுக்கிறீங்க? எந்த கட்சியில வந்து இந்த நிர்வாகிகள்லாம் வந்து கருத்து சொல்றாங்க? தலைவர் என்ன கருத்து சொல்றார்? இப்போ இவ்வளவு ஏங்க, இதாவது ஒரு கட்சி ஏதோ ஒரு நிர்வாகிகள்னு இருக்காங்க, பூத் லெவல் ஏஜென்ட்னு இருக்காங்க, ஏதோ இன்னும் கொஞ்சம் பேர் அந்த கேப்டன் மேல இருந்த ஒரு பாசத்துக்காக இன்னும் கட்சியில இருக்காங்க. இந்த டார்ச் லைட்டு ரிமோட்டை வச்சுன்னு சுத்திட்டு இருந்தாரு தெரியுமா ஒருத்தர், அவரே இந்த நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்துறதுக்கு ஐயோ இவ்வளோ சேரு காலியா இருந்தா கேவலமா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஹோம் தியேட்டருக்குள்ளார அவர் வந்து கட்சி நிர்வாகிகள் கூட்டம் போட்டாருங்க. அவர் கட்சியில என்ன சொல்றாங்க, அவரே சொல்லிட்டார் பாருங்க, கூட்டணியை நான் பார்த்து கொள்ளுகிறேன்.
என்னவோ அப்படியே அங்கே ஒரு 1000 நிர்வாகிகள் இருக்கா மாதிரி அதில் 1000 பேர் வந்து ஒரு 343 வித்தியாசமான கருத்தை சொல்கிற மாதிரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலையை மட்டும் செய்யுங்க. அது கரெக்ட், இவங்கெல்லாம் வேலை மட்டும் செஞ்சுட்டு இருக்கணும், இவர் கூட்டணியை நான் பார்த்துப்பார். கூட்டணி மட்டும் இல்லை, எம்பி சீட்டையும் நானே பார்த்துக்கிறேன், அதையும் சொல்லிட்டு போங்களேன். அந்த மாதிரி தான் இருக்குது. எந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இவங்க வந்து கருத்து கேட்டாங்க, எத்தனை பேர் கருத்து சொன்னாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவ்வளோதாங்க. இதுதான் எல்லா கட்சியிலும் இருக்கிறது. எங்கே புதுசாக வந்து ஒருத்தர் வந்து கருத்து சொல்லிட்டு, இப்போ காங்கிரஸில் இவ்வளோ கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்களே, நாளைக்கே ஹைகமாண்ட்லேருந்து இவ்வளோதான் கூட்டணி அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? சரிங்க, அது நாங்கள்லாம் வந்து கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள், நாங்கள்லாம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து எலெக்ஷனில் வந்து வேலை பார்க்க போகிறாங்க. இவ்வளோதானே. இல்லைனா மாவட்ட நிர்வாகிகள் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னதையே இவங்க ஃபாலோ பண்ணலை. திமுகவை பற்றி கேப்டனை விடுங்க, இவங்க காலகட்டத்திலேயே எவ்வளோலாம் பேசியிருக்காங்க அப்படின்றத இப்போ எல்லாரும் தேடி எடுத்து சோசியல் மீடியாவில் சுத்த விட்டுனுக்கிறாங்க. அப்புறம் இவ்வளோலாம் சொல்லிட்டு அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் மாவட்ட நிர்வாகிகள் யாருமே மதிக்கலையா? என்னங்க இதே திமுக பற்றி நீங்கள் இவ்வளோ குறை சொல்லிக்கிறீங்க, உங்கள் கட்சியில் இருக்கவங்களே அதெல்லாம் நம்பலை அப்படின்னா உங்கள் கட்சிக்காரங்களே உங்கள் கட்சி தலைவியை நம்பாத போது மக்கள் எப்படி நம்புவாங்க? எல்லாம் சும்மா காதில் பூ சுத்துற வேலை. நீயும் வந்து மறுபடியும் இதைத்தான் சொல்லணும், கேட்பவன் கேனையனாக இருந்தால் கேரளாவிலே எருமை மாடு ஏரோப்ளேன் ஓட்டும் என்று சொல்வார்கள். ஒரு மாபெரும் தலைவர் அந்த பழமொழி சொன்னார்ல, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. போவியா அதை விட்டு இது சீரியஸ் ஆகுதுன்னு என்கிட்ட வந்து நீ கேள்வி கேட்டுக்கிறேன். ஓகே சார். சார் பட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 1% ஓட்டு சதவீதம் தான் வந்து தேமுதிக வச்சிருக்குன்னு சொல்லலாம் சார். பட் இருந்தாலுமே அந்த 1000 2000 ஓட்டு அப்படின்ற டிஃப்ரென்ஸு நம்ம எம்பி எலெக்ஷன்லேயும் பார்க்க முடிஞ்சுது, ஏன் முன்னாள் 2021 எலெக்ஷன்லேயும் பார்க்க முடிஞ்சுது. சின்ன மார்ஜினில் தான் வந்து திமுகனால ஜெயிச்சு வர முடிஞ்சுது சார். ஸோ மேபி அந்த மாற்றத்தை வந்து தேமுதிகனால இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச ஷீட்டில் கொண்டாட முடிஞ்சாலுமே அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்லிட்டா, இப்போ நேத்திக்கு வந்து இந்தியா வர்சஸ் நெதர்லாந்து, இதில் வந்து 17 ரன்னில் தோத்துது நெதர்லாந்து, ரைட்டா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, புதுசாக ஒரு பேட்ஸ்மேனை கொண்டு வந்து, சார் இவர் வந்து 2-3 மேட்ச்சில் நல்லா ஆடி இருக்காரு, ஆவரேஜ் வந்து 22, இப்போ நீங்கள் அடுத்த மேட்ச்சில் இந்தியாவுக்கு எதிராக இவரை சேர்த்துக்கினீங்கன்னா அந்த 17 ரன் வித்தியாசத்தை இவர் சரி கட்டிடுவார், நீங்கள் இந்தியாவை ஜெயிச்சிடலான்னு நான் சொன்னேன்னா உன் மூஞ்சி போகிற போக்க பார்த்தாலே தெரியுது, டேய் பைத்தியக்கார பயலாடா நீ அப்படின்னு. எலெக்ஷன்ஸ் அப்படின்றது, பாலிடிக்ஸ் அப்படின்றது டைனமிக். போன தடவை நான் 1000 ஓட்டில் தோத்தேன் அப்படின்றதுக்காக இந்த தடவையும் 1000 ஓட்டில் தோக்கணும்னு அவசியம் கிடையாது, 1,00,000 ஓட்டில் கூட தோக்கலாம். அதனால அந்த 1000 ஓட்டு குறைஞ்சது இவங்க வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தா அப்படியே ஸ்டாட்டிக்காக நின்றுனுக்குதுன்னு அர்த்தம். எப்படி போன மேட்ச்சில் வாங்கின ரன்னை வச்சுக்கின்னு இந்த மேட்ச்சில் வந்து கணக்கு போடுவீங்களா நீங்கள்? இப்போ பாருங்களேன், 1000 ஓட்டில் தோற்றுருப்பாங்க, இல்லை 1000 ஓட்டில் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 50,000 ஓட்டில் ஜெயிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இந்த கடலுக்கு அணை போடும் வேலை. இந்த மண்ணை கொட்டி கடலில் யாரோ ஒருத்தர் அணை கட்டினாராம, அந்த அலைகளுக்கு தடுப்பு பண்ணாராம, அந்த மாதிரி விஷயந்தான். அது நல்ல காமெடியாக இருக்குது. விடுங்க, மக்கள் நல கூட்டணினாலே அது காமெடி தானே. அங்கே இருந்தவங்க ஒட்டு மொத்தமாக இப்போ திமுகவில் வந்துட்டாங்க. காமெடிக்கு பஞ்சமா? விஜயகாந்த் அந்த காலத்தில் அவ்வளவு எதிர்த்த அண்ணன் வடிவேலு அவர்கள் இப்போ என்ன ஆவாருன்னு தெரியல. ஒருவேளை எல்லாம் ஜகஜம் அப்படின்ட்டு கேப்டன் கட்சியினரும் அண்ணன் வடிவேலு அவர்களும் ஒரே மேடையில் தோன்றுவார்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா அதனது புலியும் மானும் ஒரே துறையில் நீரருந்திய தமிழகம் இல்லையா, அந்த மாதிரியும் நடக்கலாம். பார்க்க தானே போகிறோம். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. கரெக்டாக தான் சார் சொன்ன மாதிரி. ஸோ ஒருவேளை இப்போ வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு ஆத்மா இருந்திருந்தால் என்ன நினச்சிருக்கும் சார்? ஏன்னா தேசமும் தெய்வீகமும் அப்படின்ற முன்னுரிமை கொடுத்தவர் நம்ம விஜயகாந்த் அவர்கள். பட் திமுக அவருமே நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு, கருணாநிதி அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு, குடும்ப வாரிசு அரசியல்ன்றத விமர்சனம் பண்ணியிருக்காரு. பட் சடனாக விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பிற்காடு இவங்க பிரேமலதா அங்கே கூட்டணி வைக்கும்போது அவர் இருந்திருந்தால் என்ன நினச்சிருப்பார்? இல்லை, அந்த விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பலை. ஏன்னா கேப்டன் அப்படின்றவர் வந்து ஒரு மனிதர் அப்படின்ற அளவில் ஒரு மிக உயர்ந்த மனிதர். அவர் நம்மள மாதிரிலாம் சாதாரண மனுஷன் கிடையாது. அவர் நல்ல ஒரு நோக்கத்துக்காக அரசியலுக்கு வந்தவர். அவர் இங்கே இருக்கவங்க சில பேர் மாதிரி காசு பார்க்கறதுக்காக அரசியலுக்கு வரல. பார்த்தீங்களா, நான் இத்தனை கோடி வருமானத்தை விட்டுட்டு வந்தேன் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு தெரியல. ஆனால் அவர் இருக்கும் பொழுதே அந்த குடும்பத்தின் தலையீடு இருந்தது. அவங்க தான் வந்து 2 பக்கமும் அந்த அரசியல் பேரம் பேசுவது அப்படின்றதெல்லாம் அவருடைய அந்த பிரேமலதா அவர்களுடைய தம்பி அவர் தானே அதெல்லாம் தொடங்கி வச்சது. இது கட்சி அப்படின்ற, நான் முதலே சொன்னேன்ல, கட்சின்ற ஒரு இதை வச்சுட்டு அந்த அந்த ஒரு காலத்தில் இருந்த செல்வாக்கை வச்சு அறுவடை செய்வது தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கின்றது.
ரொம்ப ரொம்ப தப்பு. சொல்லப்போனால் தேமுதிக 3/4% 1/2% வச்சுருக்காங்க. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அதுவும் இல்லாமல் போயிடுன்றது தான் என்னுடைய கருத்து விக்ரம். ஓகே சார். அப்போ கடைசியாக உங்களோட விஷயம் என்னென்னா தேமுதிக திமுகவில் ஜாயின் பண்ணது ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்ல வரீங்களா? அப்படி சொல்லவே இல்லை விக்ரம். இது அவர்களுக்கு பயத்தை கொடுக்க வேண்டிய விஷயம்னு சொல்றோம். ஐயோ தேமுதிக நம்ம பக்கம் சேர்ந்துடுச்சே, தேமுதிக நம்ம பக்கம் சேர்ந்துடுச்சு, அப்படி இல்லை ரியாக்ஷன். இப்படி அதாவது இப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படி இல்லை, இப்படி ஐயோ சேர்ந்துடுச்சு, அப்படித்தான் நான் ஃபீல் பண்றேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைய வந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.